கலாத்தியர் 1:4 வாசிக்க கேட்போமா? Let's listen to Galatians 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Who gave himself for our sins that he might deliver us from this present evil world, according to the will of God and our Father. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, போதை மருந்திலிருந்து, குடியிலிருந்து, வெறியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க தம்மை ஒப்பு கொடுத்தார். In order to deliver us from this evil world, from the evil drug addiction, alcoholism, and from all our sins, Jesus gave himself according to the will of the Father. உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்காக ஒரே ஒருவர் தன் ஜீவனை கொடுத்தார். One person gave his life for the entire multitude of people all over the world. ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த பொழுது அமெரிக்கா தேசத்தில் இருந்து கருப்பு மக்களை கொண்டு வந்து அடிமைகளாக விற்கும் பழக்கம் இருந்தது. When Abraham Lincoln was the president of the United States of America, there was a great custom in that country where they used to bring slaves from an African nation and used to employ them in the states. அதை நிறுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். And he brought a law to cancel that slavery. இதனால் வெகுண்டெழுந்த ஓர் வெள்ளை மனிதன், ஒரு வியாபாரி அவரை சுட்டு வீழ்த்தினார். One white man who lost his business, who was so angry, he shot Lincoln dead. அவருடைய உடல் கடைசி இறுதி சடங்குக்காக கொண்டு போகப்பட்டது. President Lincoln's body was taken the last funeral procession. அஞ்சலி செலுத்த கணக்கற்ற மக்கள் கூடியிருந்தார்கள். And countless people had gathered in the way to pay their last respect. ஒரு கருப்பு பெண் தன் அன்பு குழந்தை தோளின் மீது வைத்து கொண்டு நின்றிருந்தாள். There was a black mother. She had put the little child on the shoulder. அந்த சரீரம் அந்த பக்கம் வந்த பொழுது அவள் சொன்னாள், When the body of Lincoln had come closer to the place where she was standing, she said, என் அன்பு கண்மணியே, Oh, my dear darling, உனக்கு விடுதலை தருவதற்காக தன் உயிரை கொடுத்த உத்தமனை கடைசி தடவையாக பார்த்துக்கொள். look at the man who gave his precious life that you may have freedom. உனக்காய் உயிரை கொடுத்த அவரை கடைசி தடவையாய் பார்த்து. Look at the man for the very last time. சிலுவையிலும் நாம் இயேசுவை அப்படித்தான் பார்க்கிறோம். Even on the cross, we see Jesus in a similar way. நம்முடைய பாவங்களுக்காக, பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காய் தன்னையே தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்த அவரை பார்க்கிறோம். In order to deliver us from this evil world, Jesus gave himself on the cross.